ஓகேண்ணா. அப்புறம் வாங்க, சரக்கெல்லாம் ஓட்டல, தோட்டத்தை பூட்டுறேன். உள்ள போனால் வெளியே வர முடியாதா? சரி, ஓகே. திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே மேட்டுப்பாறையில் டாஸ்மாக் பார் தாக்குதல் வழக்கை வாபஸ் பெறக் கோரி துப்பாக்கியை காட்டி மிரட்டுவதாக ஜாமீனில் வந்த பாஜக மாவட்ட செயலாளர் மீது பாதிக்கப்பட்டவர் புகார் அளித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே மேட்டுப்பாறையைச் சேர்ந்தவர் 46 வயது விஜயகுமார் திருப்பூர் தெற்கு மாவட்ட பாஜக செயலாளராக உள்ளார். இவருக்கு சொந்தமான இடத்தில் டாஸ்மாக் கடை இயங்கி வந்துள்ளது. இதில் உள்ள டாஸ்மாக் பாரை சிவகங்கையைச் சேர்ந்த அழகர்சாமி மற்றும் அவருடைய மகன் உள்ளிட்டோர் 7 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்து நடத்தி வந்துள்ளார். இதில் பார் உரிமையாளருக்கும் பாஜக மாவட்ட செயலாளர் விஜயகுமாருக்கும் வாடகை மற்றும் சட்டவிரோத மது விற்பனையில் பங்கு தொடர்பான பிரச்சினை ஏற்பட்டது. இதில் கடந்த நவம்பர் 13ஆம் தேதி கோவை, திருப்பூர் ஆகிய ஊர்களிலிருந்து லாரி, ஆம்புலன்ஸ், 6 கார்களில் வந்த 50க்கும் மேற்பட்டோர் கொண்ட கூலிப்படை கும்பல் அழகர்சாமி மற்றும் அவருடைய மகன் உள்ளிட்டவர்களை தாக்கினர். அழகர்சாமி மற்றும் அவருடைய மகன் உள்ளிட்ட 4 பேர் காயமடைந்தனர். இச்சம்பவம் தொடர்பாக பாஜக மாவட்ட செயலாளர் விஜயகுமார் உள்ளிட்ட 4 பேரை ஊதியூர் போலீசார் கைது செய்தனர். இந்நிலையில் சிறையிலிருந்து நிபந்தனை ஜாமீனில் வெளிவந்த பாஜக மாவட்ட செயலாளர் விஜயகுமார் ஊதியூர் காவல் நிலையத்தில் தினமும் கையெழுத்திட்டு வருகிறார். பாஜக நிர்வாகி மீது புகார் அளித்த பார் உரிமையாளர் அழகர்சாமி நேற்று காங்கேயம் ஏஎஸ்பி அலுவலகத்தில் வழக்கை வாபஸ் பெற கூறி பாஜக நிர்வாகி துப்பாக்கியை காட்டி மிரட்டுவதாக பரபரப்பு புகாரை அளித்துள்ளார். அவங்க என்கொயரி பண்ணாக்க அப்புறம் பார்த்துக்கலாம். இல்லை, இவ்வளோ நேரம் எஃப்ஐஆர் போடலையா? போட்டிங்க. சரி சார், 8, 4, 5, 7.5 மணி நேரம் கழிச்சு. ஓகேண்ணா. அப்புறம் வாங்க, சரக்கெல்லாம் ஓட்டல, தோட்டத்தை பூட்டுறேன். உள்ள போனால் வெளியே வர முடியாதா? சரி, ஓகே. வழக்கு விசாரணைக்கு வர சொல்லியிருந்தாங்க. அந்த பெட்டிஷன் வந்து விசாரிக்கணும் வர சொல்லியிருந்தாங்க. விஜயகுமார் என்பவரும் அவர் அந்த மேனகன்றவங்க லேடியும் வந்திருந்தாங்க. அவர் வழக்கு விசாரிக்கல. அவங்க இன்ஸ்பெக்டர் மேடம் வரல. அவர் எஸ்ஐ சார் வந்து இருங்க, ஸ்டேஷனில் இருங்கன்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. விஜயகுமார் என்பவர் என்கிட்ட துப்பாக்கி உனக்கு தெரியாதா, வெளியில் வந்து பிழைக்க வந்த நாய் நீ ஏண்டா, நான் என்னை மீறி நீ என்னடா பண்ணிடுவேன், கையெழுத்து போட்டு முடிச்சுன்னு உன் குடும்பத்தை கொண்டோட அழிக்கிறேன்டா, என்னை மீறி நீ திருப்பூரில் எப்படி வாழ்றேன்னு பார்க்குறேன்டா அப்படின்னு சொல்லி மிரட்டினாரு. என் உயிருக்கும் என் குடும்பத்துக்கும் பாதுகாப்பு இல்லை. புகார் மனுவை பெற்றுக்கொண்ட காங்கேயம் ஏஎஸ்பி அர்பிதா ராஜ்பிட் இதுகுறித்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார். காங்கேயம் அருகே ஜாமீனில் வெளிவந்த புகார்தாரரை வழக்கை வாபஸ் பெற கோரி பாஜக மாவட்ட செயலாளர் கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறப்படும் சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.